تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال الله تعالى في القرآن الكريم هو الذي أرسل رسوله بالهدى والدين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பெருமுடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய ஜும்ஆ உரையை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, திருமறை குர்ஆனில் எந்த ஒரு விஷயத்தை அல்லாஹோ அல்லாஹுடைய தூதரோ கூறினால் அதைவிட தெளிவாக, அழுத்தமாக, ஆழமாக இன்னொருவர் கூறிவிட முடியாது என்னும் அளவிற்கு ஆதாரங்கள் பல விஷயங்களை பார்க்கலாம். எதை பற்றி வேண்டுமானாலும் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ திருமறை குர்ஆன் பேசியிருக்கும். அதை நாம் கொஞ்சம் கவனித்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதுபோல இன்றைய உலகிற்கான சூழ்நிலையை பார்த்தால் பெரும்பாலானவர்களுக்கு சிந்தனையில் என்ன ஓடிக்கொண்டிருக்கும் என்றால், இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இது போன்ற நாடுகள் நடக்கக்கூடிய யுத்த காரியங்கள் தான் சிந்தனையில் ஓடுகின்றன. அப்ப இது போன்ற விஷயங்களில் நாம் போய் நின்று ஒன்றும் செய்ய முடியாது. எந்த நாட்டையும் போய் நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது. அப்ப அது என்ன செய்ய வேண்டும்? மனிதன் இப்படிதான் இருப்பான் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. இப்படிதான் நடக்கும், அல்லாஹ் அப்படிதான் வச்சிருக்கான், அப்படி சொல்லிடுவான் திருமறை குர்ஆன்ல. ஏன் இப்படி வசனத்தை நான் சொல்றேன்னா, நாம் ரொம்ப அலட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தைகள்லாம் சாவுறாங்க, ஆளுகளை கொன்னு குவிக்கிறான், முஸ்லிம்கள் சாவுறான். இது நம்மளுக்கு ஒரு எண்ணத்தை, ஒரு கவலையை ஏற்படுத்தும். ஏன் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான்? இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் நமக்கு ஏற்படும். ஆனால் திருமறை குர்ஆனுடைய பேசிக் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நீதியை சொன்ன அளவுக்கு, இஸ்லாம் சொன்ன அளவுக்கு ஒரு யாரும் நீதியை சொல்ல முடியாது. ஷஹீதல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லா ஹுவ காயிம் பில் கிஸ்த்ங்கற அல்லாஹ் குர்ஆன்ல, அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லை என்று நீதியை நிலைநிறுத்தக்கூடிய அல்லாஹ் சொல்றான். அப்படி வருது குர்ஆன்ல. அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லை என்று நீதியை நிலைநிறுத்துகிறானே அந்த அல்லாஹ் சொல்றான். அப்படி வருது. நீதி என்பதைத்தான் இஸ்லாம் பார்க்குமே ஒழிய நம்மாளு முஸ்லிம் இது பார்க்கவே செய்யாது. சாராயக்கரையில ஒரு ராமசாமிக்கு அப்துல் காதருக்கும் சண்டை. அப்துல் காதர் ராமசாமி அடிச்சு போட்டான், நம்மால அடிச்சுட்டான் அப்படி சொல்லக்கூடாது. அப்துல் காதருக்கு கேட்கல சாராயக்கரையில வந்து அவனா நாள் அதை பண்ண, நீ அண்டாங்க போன அப்படித்தான் சொல்லணும். சாராயக்கரையில் நடந்த நீதி அங்கே கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. அப்ப இது போன்ற விஷயங்களில் திருமறை குர்ஆன் என்ன சொல்கிறது? சில விஷயம் நான் சொல்றேன், சில வசனங்கள் சொன்னால் போதுமானது. ஆனால் அப்படியே இன்றைய ஒவ்வொரு காலத்திற்கும் சொன்னது போல இருக்கும். அதை தெளிவாக வசனங்களை மட்டும் நான் பேசுகிறேன். ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா, இந்த தூதரிடத்திலே சரியான வழியை கொடுத்து அந்த அல்லாஹ் அனுப்பி இருக்கிறான். வதீனில் ஹக், சரியான வழி.
லியுத்ஹிரஹு அலத்தீனி குல்லிஹி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களையும் சமயங்களையும் மற்ற சட்டங்களை எல்லாம் அடித்து பின்னுக்கு தள்ளிவிட்டு மேலேறி செல்லக்கூடிய வசனங்கள் அப்படிங்கிற அல்லாஹ் குர்ஆன்ல வின் கொண்டு செல்லும். எந்த சட்டத்தான் கொண்டா ஒரு பார்த்துருவோம், எது வின் பண்ணது பார்ப்போம் அப்படிங்கிறான். எந்த சட்டங்கள் சமயங்களாக இருந்தாலும் சரி அனைத்தையும் வின் பண்ணும், தோற்கடிச்சிடும். வலோக்கரிகள் முஷ்ரிக்கும், அது இணை வைப்பவர்களுக்கு எரிச்சலாக இருக்கும் அப்படிங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. திருமறை குர்ஆன் மேலோகி முஸ்லீம் இஸ்லாம் மேலோகிறத பார்த்தா கலப்பு தாங்க முடியாது. அப்படிதான் உலகத்துல இருக்கு. எவ்வளவு எடுத்தாலும் இஸ்லாத்தினாலே காழ்ப்புணர்ச்சியா இருப்பான். அப்படித்தான் இஸ்லாம் இருக்குமாமா. ஏன்? பேசிக் அப்படித்தான் இருக்கு. பேசிக் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். எவன் ஒத்துக்குவான்? எந்த கடவுளும் கிடையாது, அல்லாஹ் மட்டும்தானா? அதுக்கு அடுத்துதானே வரும். அதான உண்மைங்கிறான். அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லைன்னா அந்த கோபம் வரத்தான் செய்யும். அப்ப எங்க கடவுளை இல்லைங்கிறீங்களா? அப்ப இல்லைன்னு சொல்றோம், அது கடுப்பு தான் ஏற்படுத்து. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னா அப்படிதான் இருக்கு. பாரு, அமர ரப்பி பில்கிஸ், அமர ரப்பி பில்கிஸ், அல்லாஹ் நீதியை ஏவுகிறான். நான் நீதியை சொல்லிட்டு மற்ற விஷயத்துக்கு வர்றேன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, கூனு கவ்வாமீன பில்கிஸ்ஸில் இல்லா, அல்லாஹ்வுக்காக சாட்சி, நீதிக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஆகிவிடுங்கள். எதுவா இருந்தாலும் நீதிதான். உங்க அம்மாக்கும் பக்கத்து உள்ள ஒரு ஆளுக்கு சண்டைனா அம்மான்னு பார்க்க கூடாது, பாப்பான்னு பார்க்க கூடாது. அண்ணன் நம்பி எங்க ஜமாத்து ஏன் ஆளு, இந்த பார்வை முஸ்லிமுக்காக. எது நீதி, யாருக்கு உண்மை இருக்கு, யார் சத்தியம் என்பதை பார். இன்னொரு உலகலாம் சிக்குமாவி வாலிதைன்னு உள்ள அக்கரபின், உனக்கு எதிராக இருந்தாலும் நீதியை சொல், உன் பெற்றோருக்கு எதிராக இருந்தால் நீதியை சொல். பெற்றோருக்கு எதிராக இருந்து நீதியை சொன்னால் பெற்றோர் நம்மளை திட்டினாலும் பரவாயில்லை என்று சொல்லு என்றெல்லாம் திருமறை குர்ஆனில் காட்டமாக அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த இடத்துல காபிர்கள் இருக்காங்கல்ல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்களை பொறுத்தளவுக்கு ஒரு கடுப்பு நிறைவேற்ற இருக்கும். முஸ்லிம்கள் காபிர்கள்ட்ட நட்பா இருக்க கூடாதுன்னு குர்ஆன்ல சொல்லுதில்லை அப்படிங்கிறான். நிறைய குர்ஆன் வசனம் அப்படி இருக்கு. அவன் நட்பா இருக்காத, நேசமா இருக்காத, பாசமா இருக்காத இருக்கு குர்ஆன்ல. இத்தனை வசனங்களை புரிந்து கொள்வது போல ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்றான். லா இன்ஹாக்குமுல்லாஹ் அலில்லதீன லம் யுகாத்தலுக்கும் ஃபித்தீன், மார்க்க விஷயத்தில் சண்டைக்கு உங்களுடன் வரவில்லை. இந்துக்கெல்லாம் ரெண்டு வகை இருக்காங்க. காபிர்கள் ரெண்டு வகை. ஒரு வகை மார்க்க விஷயத்தில் சண்டைக்கு வருவான், தொழுகைக்கு சண்டைக்கு வருவான், தலாக்குன்னு சொல்லி பிரச்சனை கொண்டு வருவான், இஸ்லாமிய பெண்களை பாதுகாக்க வேண்டும் என்று பிஜேபி ஆசைப்படுகிறது அப்படின்னு சொல்லுவான். பிஜேபி முஸ்லிம்கள் பெண்களை பாதுகாக்கப்படுறது எவ்வளவு பெரிய ஷைத்தான் கவலைப்பட்ட மாதிரி இருக்கு. முஸ்லிம்கள் எல்லாம் தோழாமல் இருக்கிறார்கள் என்று ஷைத்தான் கவலைப்படுகிறான் அப்படின்னு சொல்ல மாதிரி இருக்கு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா இன்ஹாக்குல்லாஹு அலில்லதீன லம் யுகாத்தலுக்கும் ஃபித்தீன், மார்க்க விஷயத்தில் சண்டைக்கு வரவில்லை. வலம் யுஹ்ரிஜூக்கும் மின் தியாரிக்கும், உங்கள் வீட்டிலிருந்து உங்களை துரத்த விரும்பவில்லை. அப்படிப்பட்ட இந்துக்கள் அவன் காபிர்தான், மார்க்க விஷயத்தில் சண்டைக்கு வரவில்லையே, உங்கள் வீட்டிலிருந்து உங்களை துரத்த வந்த இல்லையே. அன் கபர்ருஹும் வதக்ஸிது இலைஹிம், அவர்களிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். இந்துவாக இருக்கிறான், காபிர்தான், மார்க்க விஷயத்துல கிட்ட வரலாம. இதற்குதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். ஒரு 35 வருஷங்களுக்கு முன்னால் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிற காலத்துல சிவவடிவேல் அப்படின்னு ஒரு ஜட்ஜு, மாவட்ட நீதிபதி, அவர் இஸ்லாத்துக்கு வந்தாரு. நம்மளோட சேர்த்து பல வீட்டுகள் அட்டதான் இருக்காரு. சிவவடிவேல் அவர் பேரு. அவர் சிவவடிவேல் பேரை கடைசி வரைக்கும் மாற்றவே இல்லை. சிவவடிவேல் தான் வச்சிருந்தாரு. உங்க பேரை மாத்தவே நாங்க சொன்னோம். அவர் கேட்காரு, என் சிவவடிவேல்ங்கிறது சிவக்கா அப்படிங்கிறாரு. எவ்வளவு ஆய்வு பண்ணியிருக்காரு பாருங்க. சிவம்னா சிவப்பு, வடிவுனா அழகு, வேலைனா வேலு. சிவப்பு அழகிய வேல்னு என் பேரு. இதுல என்ன சிறுக்கு இருக்கு, இதுல என்ன குஃபர் இருக்கு, நபிகளுக்கு மாற்றம் என்ன இருக்கு அப்படி கேட்டாரு அவரு. இவர் நம்மளுக்கு ரொம்ப மேல போயிட்டு நம்ம அமைதியா இருந்தோம். அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், எதை வைத்துக் கொண்டு நீங்க இஸ்லாத்துக்கு வந்தீங்க, எந்த வார்த்தை உங்களை கவர்ந்தது? மொத்த குர்ஆனை அவர் படிக்கல, ஏதோ ஒரு வார்த்தையோட கிளிக் ஆயிருக்கும், சூப்பரா இருக்க, டக்குனு ஓடி வந்துருவான். ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்று கவரும். அப்ப அவர் சொன்னாரு, எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான் பாய், உங்களுக்கு தெரியும் அந்த வசனம், உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த வசனம் தான் என்னை இழுத்தது. என்ன வசனங்க? லக்கும் தீனுக்கும் வலியதீன், உங்கள் வழி உங்களுக்கு, எனது வழி எனக்கு,
இந்த தியரி எனக்கு படிச்சது. இதை விட ஒரு அழகான கான்செப்ட் எப்படி இருக்க முடியும்? உலகத்தில் எவனும் சொல்ல முடியாது. உங்கள் வழி உங்களுக்கு, எனது வழி எனக்கு, ஒத்த வார்த்தை தான், ஒரு வாக்கியம் அது. இதை ஒரு கடவுளை தவிர எவனும் சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த வார்த்தை இதை விட உலக சமாதானத்திற்கு ஒரு வார்த்தை கிடையவே கிடையாது. அப்படி சொல்றாரு. இந்த வார்த்தை தான் இன்னைக்கு இஸ்லாத்தை வைத்துக் கொண்டு வந்தது அப்படிங்கிறார். எவ்வளவு நேர்மையான வார்த்தைங்கிறார். அதே உன் கடவுள் 1000 கடவுளை கும்பிட்டு அது உனக்கு, நான் அல்லாஹ் மட்டும் கொள்றேன், அது எனக்கு. என்னுடைய விஷயத்தில் நீ மூக்கம் வைக்காத, உன் விஷயத்தில் நான் மூக்கம் வைக்க மாட்டேன். இதை விடவா அழகா சொல்ல முடியும்? இதை விடவா அழகா சொல்ல முடியும்? எவ்வளவு அருமையாக திருமலை குர்ஆன் சொல்லுது. இதுதான் இன்னைக்கு இஸ்லாத்தின் பால் இழுத்தது. இதை இன்னைக்கு இந்த உலகத்தில் என்ன பக்கத்து வீட்டுல வழங்கினாலே ஒப்பு பக்கத்து வீட்டுல சண்டை வருத, உன் வழிப்படி நீ இருந்துக்க, என் வழிப்படி நான் இருக்கேன். ஒன்று நான் சொல்ல பண்ண மாட்டேன், என்ன நீ சொல்ல பண்ணாத, எல்லாம் உள்ளடங்கிருப்பேன். இந்த வார்த்தை இஸ்ரேல் உணர்ந்திருந்தால் உங்கள் வழி உங்களுக்கு, எங்கள் வழி எனக்கு. அமெரிக்காவுடைய வேட்டை நாய் தான் இஸ்ரேல் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் சொன்னார். ரொம்ப கரெக்டா இருந்துச்சு. அமெரிக்காவுடைய வேட்டை நாய் ஜில்லத்துல் பஸ் அல்லாஹ்வே சொல்லி காட்ட மறைமுகமா ஈழ்விரவிகள் அவர்கள். இஸ்ரேலை சொல்றான். இஸ்ரேல் வேதம் கொடுக்கப்பட்டு அல்லாஹ்வுக்கு துரோகம், இஸ்லாத்துக்கு துரோகம் செய்தார்களே, அந்த ஜீன் இன்னைக்கு இருக்கும். முழுக்க முழுக்க வேதம் கொடுக்கப்பட்டவன் இருக்க மாட்டான். ஆனா அந்த ஜீன் இல்லாமல் இருக்காது. அந்த ஜீன் இந்தியாவில் கூட இருக்கு. இந்த இஸ்ரேல் ஜீன் இருக்க இந்தியாவே கிடக்கும். ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கும். ஒவ்வொரு மாநிலத்தில் 4 பேராக கிடப்பான். ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு ஊருக்கு 2 பேர் இருந்தா போதும். அதை விட ஒரு கஷ்டம் உலகத்துக்கே ஒரு சாபக்கேடு இருக்கானா அது வேதம் கொடுக்கப்பட்டவன் தான். அவன் கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, இஸ்ரவேலர்களாக இருந்தாலும் சரி, யூதனாக இருந்தாலும், எல்லாரையும் நான் சொல்லல, சில பேர் அவரவர் உங்கள் வழி உங்களுக்கு, எனது வழி எனக்கு என்று இருந்து விட்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது. எல்லாம் திருமலை, இப்படியெல்லாம் திருமலை குர்ஆன் இருக்கிறதா என்று நானே ஆச்சரியப்பட்டு, இப்படி ஒரு வசனம் இருக்கு, அட இப்படி ஒரு அல்லா சொல்றாங்க, அப்படிலாம் திருமலை குர்ஆன்ல இருக்கு. பாதிக்கப்பட்டு அநியாயம் இழைக்கப்பட்டதற்காக போர் அனுமதிக்கப்பட்டதுங்கிறான். போர் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. சண்டை செஞ்சது அல்லாஹ் வேண்டாங்கிறான். வெட்டிட்டு அழுவாதீங்களா, வெட்டிட்டு சாகாதீங்க அப்படிங்கிறான். அல்லாஹ்க்கு அது பிடிக்கல. அதே சமயத்தில் அநியாயம் இழைக்கப்பட்டதற்காக போர் அனுமதி. உன்னுடைய மக்களை அலா துகாத்துனா கௌமன் நகஃபு ஐமானஹும் எப்படி கேட்கிறா மாதிரி குர்ஆன்ல. இந்த வசனத்தினுடைய காரத்தை விளங்கி பாருங்க. அலா துகாத்துன், ஏன் போர் செய்யக்கூடாது அல்லாஹ் கேட்கிறான். இஸ்வ ஒரே வெட்டு குத்துகிற அர்த்தத்துல கிடையாது. இந்த வசனத்தை நிதானமாக யோசிச்சு அர்த்தம் சொல்லுங்க. அலா துகாத்துன், ஏனப்பா போர் செய்யக்கூடாது, ஏன் சண்டை போகக்கூடாது, ஏன் சண்டை பிடிக்க கூடாது? கௌமன் நகஃபு ஐமானஹும், வாக்கு மீறினார்கள், துரோகம் செய்தார்கள், ஒப்பந்தத்தை முறித்துக் கொண்டார்கள். ஒப்பந்த முறிவு என்பது சாதாரண விஷயம் கிடையாது. ஒப்பந்த முறிவுனா விளங்குதா? சும்மா எல்லாரும் ஒப்பந்த முறிவுன்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட மக்காவில் வாழ்ந்த காதர்கள் ஒரு ஒப்பந்தம் பண்றான். அதுல அகலக்கிற வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இருந்தான். இஸ்ரேல் ஜீனு இருந்துச்சு, கிறிஸ்தவ ஜீனு இருந்துச்சு, எல்லா பேரும் அதுல இருந்தான். அவர்கள் ஒப்பந்தம் செய்கிறார்கள், நம்மளுக்குள் போர் வேண்டாம், சமாதானமாக போய் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றான். நபிகள் பெருமானார் ஒத்துக்கொண்டார்கள். சரி, இது நம்ம அடிதடியெல்லாம் வேண்டாம், உங்க வழிப்படி நீங்க இருங்க, எங்க வழிப்படி நாங்க இருக்கோம், அடிதடி வெட்டு குத்துவாங்க, குழந்தைகள் சாவுறான், பெண்கள் சாவுறாங்க, வயமுள்ளவர்களா கொல்லப்படுறாங்க, இதெல்லாம் அநியாயமா இருக்கங்கிற ஆவந்தம் எல்லாருக்கும் வந்தது. ஒப்பந்தம் எழுதி எல்லாம் முடிச்சு சண்டை வேண்டான்னு சஹாபா பெருமக்கள்லாம் அவரோட சொந்த வேலைக்கு யாவத்துக்கு கிளம்பிட்டாங்க. இந்த ராஸ்கல்வோ எல்லாம் ஊரை விட்டு போன பிறகு அந்த ஒப்பந்தத்தை முறிச்சுக்கிட்டு துரோகம் பண்ணி திடீரென்று அட்டாக் பண்ணான். அதுதான் அல்லாஹ் கோவம் வருது. பராத்து மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒப்பந்தத்தை முறித்துக் கொண்டார்கள். இன்னமே என்னடா ஒப்பந்தம் வேண்டி கிடக்கு அப்படிங்கிறான். கைஃப, எப்படி ஒப்பந்தம் இருக்க முடியும்? இது துரோகம் இல்லையா? இப்படிதான் இருப்பாங்க. ஞாபகம், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமிய எதிரிகள் எல்லோரும் இஸ்லாமிய எதிரிகள் கிடையாது. இந்துக்களில், காவிர்களில், கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்களோடு நட்போடு வாழக்கூடிய சகோதரர்கள் உண்டு. அவர்களுக்கு ஒழுங்காக, அன்பாக, நேசமாக நடந்து கொள், அதுதான் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். குர்ஆன் வசனம், அன் தபர்ருஹும் வ துக்ஸிது இலைஹிம், நேர்மையாக நேர்மையாக நடங்க, இன்னல்லாஹ் யுஹிப்புல் முக்ஸிதீன், இப்படி நேர்மையாக நடப்பதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். அதே சமயத்தில் அலா துகாத்துன், ஏன் போர் செய்யாமல் இருக்கிறீர்கள்? யார்கிட்ட?
என்ன செய்ய வர்றான்? கௌமன் நகத்து அய்மானஹும், ஒப்பந்தத்தை முறிக்கிறான், அதாவது துரோகம் செய்கிறான். வஹம்மு பி இக்ராஜ் ரசூல், உன் தூதர்களை நாட்டை விட்டே தோற்கடிக்கிறான். இப்படியே பரிச்சயா குர்ஆன்ல இருக்கு. இறை தூதரை முகமது நபி அந்த கூட்டத்தை எல்லாம் நாட்டை விட்டு துரத்துறான். போனடா முஸ்லீம்கள்லாம் பாகிஸ்தானுக்கு. இவ்வளவு திமிரான வார்த்தை பார்த்தீங்களா? எவ்வளவு அக்கிரமான வார்த்தை பார்த்தீங்களா? அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற, பின்னால சொல்றேன். போனடா பாகிஸ்தானுக்கு. பச்சையாவே பேசிட்டு இருக்கான். நம்மளுக்கு அப்படியே சூடாகுது, டென்ஷன் ஆகுது. அவதான் செய்யும். ஏற்கனவே நாங்க போகணும் பாகிஸ்தானுக்கு. எவன்லாம் பாகிஸ்தானுக்கு முஸ்லீம்கள் போங்கன்னு சொன்னானோ அந்த நாயெல்லாம் போடா பாகிஸ்தானுக்கு அப்படி சொல்ல வேண்டியதான். எங்களை போக சொல்லக்கூடிய நாய்கள் பாகிஸ்தானுக்கு போ. இந்துக்கள் மீது உங்களுக்கு நன்னம்பிக்கை இருந்தா நீ பாகிஸ்தானுக்கு ஓடிடு. ஏன் தெரியுமா? பாகிஸ்தான்ல முஸ்லீம்கள் மெஜாரிட்டியா இருக்கும். நீ எல்லாம் பிஜேபி காரணம் போய் சேர்ந்து வச்சுக்கோ. அங்க முஸ்லீம்கள் இந்துக்கள் ஒரே பேலன்ஸ் ஆகிக்கும். இங்க இந்துக்கள் விட மாதிரி போயிடுவான். இங்க நானும் பேலன்ஸ் ஆகிடும். வம்பே இல்லை. போய் சேரு பாகிஸ்தானுக்கு. உங்களுக்கு என்னடா இட ஒதுக்கீடு? சுடுகாட்டில் தான் இட ஒதுக்கீடு பேசுறான். கடையில் பேசிருக்கான். இட ஒதுக்கீடு சுடுகாட்டுல. என்ன திமிரு, என்ன அகம்பாவம்! பல தஸ்மவுன அவன் கசீரா, இது போன்ற கயமைத்துறை வார்த்தைகள் உங்கள் காதில் விழுந்து கொண்டுதான் இருக்குங்கிறான். உலாவெல்லாம் இல்ல. பல தஸ்மா ஒண்ணு கேட்பீங்க. தூக்கிற வெட்டி தூக்கி கெட்டு கேட்பான். 10 பைசா முறுக்கு பள்ளிவாசல் முறுக்கு சொல்லுவான். சொல்ற உலகம் உள்ள சொல்ற வெவ்வேறு வார்த்தைகள்ல இந்த வார்த்தையெல்லாம் வச்சுக்கிட்டு அல்லாஹ் ஆக்கலாம். அலா துகாத்திலும், ஏன் போர் செய்யக்கூடாது? கௌமன் நகத்து அய்மானஹும், ஒப்பந்தத்தை முறித்தார்கள், துரோகம் செய்தார்கள். வஹம்மு பி இக்ராஜ் ரசூல், தூதரை இந்த ஊரை விட்டு துரத்த எத்தனித்தார்கள். வஹும் பதவுக்கும் அமலமர்ரா, வம்புக்கு வந்தார்கள். அப்படிங்க நீ சொன்ன கூட அமைதியாக இருக்க விட மாட்டான். சண்டை வேண்டாம், நீ அமைதியா இருப்ப, இருக்க விட மாட்டான். வார்த்தையை பேசுவான், ரசூலுல்லாஹ் வசீகமா பேசுவான். இஸ்லாத்துக்கு இப்படிதான் இருப்பான். உலகம் உள்ள இப்படித்தான் இருக்கும். நீங்க நமக்கு நினைச்சிட்டு இருக்கீங்க, உலகம் உள்ள இஸ்லாத்தை ஒழித்து கட்ட துடிக்கிறான். அங்க முதல்ல நான் சொன்ன வசனம், ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுத்ஹிரஹு அலா தீனி குல்லிஹி. இந்த தூதருக்கு அழகான மார்க்கத்தை கொடுத்து அனுப்பினான். அவர் சொல்லக்கூடிய வழி பிரமாதமாக இருக்கிறது. அது அவனுக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிறது, கடுப்பு. எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் விஷயம் கரெக்டா இருக்க. எந்த டாபிக், அட யூரின் எப்படி போகணும், எச்சியை எப்படி துப்பணும், பள்ளிவாசல் நுழையிறது, இது இருக்கலாம். எல்லாம் உயிரை வார்த்தை ஒண்ணுக்கு இப்படி போடா. ஒரு நடிகையினுடைய பேட்டி, நடிகையுடைய பேட்டியை நான் பார்த்தேன். எனக்கு இஸ்லாத்துல ஒரு முக்கியமான ஒண்ணு பிடிக்கும். என்ன? யூரின் வழி கழுவுறதுங்கிற அந்த மாதிரி தான் சொல்லுது. படிச்சு வச்சிருக்கா. எவ்வளவு அருமையான ஒரு விஷயம் அது. இதை சொன்னது வச்சா விடுமா அப்படின்னு கேட்கிறாங்க. போகல, ஒரு பெண்ணுக்கு விலகுது குர்ஆன் இஸ்லாம். யூரின் வைத்து கழுவுறதுங்கிற உலகத்துல எந்த பாவமும் சொல்லலையே. அந்த ஒண்ணு போதுமே, அவள் அப்படி கவர்ந்திருக்கு. ஒரு ஜட்ஜ லக்கும்பியலுக்கு வலியுறுத்தல் கவர்ந்தது. உங்கள் வழி உங்களுக்கு, எனது வழி எனக்கு என்பது. அந்த பெண்ணுக்கு யூரின் பை கழுவ சொல்றாரு முகமது நபி. இதை விட வேற என்ன வேணும்? வேற எவன் அப்படி சொல்றான்? அதான் நான் சொல்றேன். இவ்வளவு கரெக்டா இருக்கல, எரிச்சலை தான் ஏற்படுத்தும், கடுப்பு தான் ஏற்படுத்தும். உன்னை பார்த்தா எரிச்சலா இருக்கும். முஸ்லீம் ஒழிக்கணும் நிற்பான், விட மாட்டான். அதுதான் அல்லாஹ் சொல்றான், இந்த துபல உண்மை. இன்னொரு விஷயத்தில் இந்த இடத்துல வழங்கணும். சோதனை இல்லாமல் உலகத்தில் இருக்காதுங்க, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஃபீக்குல்லி ஆமின் மர்ரத்தை சுபலா யதூபுனவலாஹும் யதக்கருவோம். ஆண்டுக்கு ஒரு முறையோ இருமுறையோ சோதிக்காமல் விட மாட்டோம் அப்படிங்கிற குர்ஆன்ல. தனிநபர் சோதனை இருக்கும், குடும்ப சோதனை இருக்கும், ஊருக்கே சோதனை இருக்கும், ஊராக்க இருக்கும், உலகத்துக்கே சோதனை வந்தா இல்லையா கொரோனான்னு சொல்லி உலகத்துக்கே சோதனை. ஒரு சோதனை என்பது பல கோணத்துல இருக்கும். சின்ன சின்ன சோதனை ஃபீக்குல்லி ஆமின் மர்ரத்தை ஒரு முறை இருமுறை சோதனை வந்துதான் தீரும். ஏனென்றால் துபல உன்னி அம்பாலைக்கும் அம்பசிக்கும், உயிர்களை சேதப்படுத்தி சோதனை வரும், சொத்துக்கள் சூறையாடப்படும். நடக்கல. காசாவில் பார்த்தவங்கள மண்ணள்ளி திங்குல குழந்தைகள மண்ணள்ளி உச்சி கொட்டது அர்த்தம் கிடையாது. இப்படிதான் நடக்கும். நாளைக்கு நம்மளுக்கு வரலாம், யாருக்கும் நடக்கும். இப்படி சொல்றது அர்த்தம் கிடையாது. நடக்கும். உன் பிள்ளைக்கு நடக்கும், என் பிள்ளைக்கு நடக்கும், எனக்கு நடக்கும், யாருக்கு தெரியும்? பல தபுல உன்னி அம்பாலிக்கும் அம்பசிக்கும், உயிர்கள் நாசமாகி சோதனை வரும், சொத்துக்கள் சூறையாடப்படும். பல தஸ்மவன மினல்லதீன அஹ்லுல் கிதாபல் முஷ்ரிக்கீன், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், இறை வைத்தவர்கள் கடுப்பான வார்த்தைகளை பேசுவார்கள்.
கால வந்து சும்மா கிடக்க மாட்டான். புல்டோசர் வச்சு இந்தியாவில் எடுத்தான் ஊத்துல புல்டோசர் வச்சு முஸ்லிம் வீட்டை பச்சையா தெரியல பகிரங்கமா காட்டான. பாபர் மஸ்ஜிது கற்பனை கட்டுதான். பாபர் மசூதி இடிப்பதற்கு முன்னால் இந்த மக்களோடு நாம் நல்ல நண்பாக இருந்தோம். அதை கருத்து குற்றச்சாட்டு தங்கிதானே இடித்தான. உலகத்திலே ஒரு கேவலமான ஒரு தீர்ப்பு உலகத்தில் அது மாதிரி ஒரு தீர்ப்பே கிடையாது. ஏன்? ராமர் பிறந்த இடம் என்பது எங்கள் நம்பிக்கை. அப்படி ஒரு தீர்ப்பு நம்பிக்கையின் அடிப்படையில் தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது. உலகத்துல இதை விட மட்டமான ஒரு முட்டாப்பை இருப்பானுங்க. இவ்வளவு தீர்ப்பு வருமா? நான் கேட்கிறேன். நான் கடையில் ஆஸ்பத்திரியில் பிறந்தேன். ஆகவே ஆஸ்பத்திரி எழுதி அறிவு இருக்கானு கேட்பான். பிறந்த இடம் ஒரு கணக்காடா? பிறந்தது நீ பிறந்தே வச்சுக்கோ ஒரு பேச்சுக்கு. அது அந்த இடம் உனக்காயிருமா? இந்த மாதிரி அழைக்கத்தனமான தீர்ப்பு நம்பிக்கையின் அடிப்படையில். அப்படியா? நம்பிக்கை தீர்ப்பு வச்சுக்கோமா? எங்க நம்பிக்கை என்ன? உலகமே அல்லாஹ் படைச்சது. அதான் எங்க நம்பிக்கை. ஒரு பேர் இந்துக்கள் இருக்குவான்னு சொல்ல நியாயமா? நியாயம் இல்லை. அப்படி சொல்ல இஸ்லாம். ஏன் அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லைன்றாங்க. சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த சஹாபா பெருமக்கள் 70 பேர்கள் குர்ராக்கள் என்று சொல்வார்கள். குர்ரா என்று சொன்னால் குர்ஆனுடைய சட்ட திட்டங்களை விளங்கி ஓதி திறமையான ஆட்கள், திறமையான பேச்சாளர்கள், திறமையாக ஓடக்கூடிய 70 சஹாபாக்களை அழைத்து சென்று இஸ்லாத்தை சொல்லித்தர அனுப்புங்கள் என்று சொல்லி கூட்டு போய் கொண்டு குளிச்சுட்டான். பயங்கரமான துரோகம் இது. எங்களுக்கு இஸ்லாம் தெரியணும், அனுப்புங்க. ஆள எவ்வளவு பெரிய ஐயக்கம். இந்த அக்கிரமத்தை செய்யும் பொழுது நபிகள் பெருமானாருக்கு தாங்க முடியாமல் அப்பதான் அந்த குனூத்லாம் வராங்க. அல்லாஹும் அலஅன ஃபலான் ஃபலான், யா அல்லாஹ் இந்த மரிகளை நாசமாக்குவாயா அல்லாஹ், அவர்களை ஒழித்து கட்டுவாயா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் தாங்க முடியாம வராங்க. அப்படிதான் ஒரு ஆளுக்கு ஒரு ஆளு ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து திறமைய உருவாக்கி 70 நல்ல ஆளுகளை உருவாக்கி அந்த 70 ஒழிச்சா இஸ்லாம் எல்லாம் போய் நினைச்சு அவன் செஞ்சான். ரசூலுல்லாஹ் தாங்க முடியல. அட படுவாய் போயிடுவாடா, அட அக்கிரமக்கார பாவிகளா, யாரெல்லாம் அவர்களை நாசமாக்கி என்று தொழுகையிலே துஆ ஓதினார்கள். அல்லாஹ் சொல்றான், லைஸ லக மினல் அம்ரி ஷை, முஹம்மதே இந்த அதிகாரம் உனக்கு கிடையாது. கொல்லப்பட்டவன் ஏன் அடிமை, கொன்னவன் ஏன் அடிமை தான். அவன் நம்பாம இருக்கலாம். அதுக்கு அர்த்தம் தானே. அந்த அதிகாரம் நாசமாக்கிறத இல்லை, நான் டிசைட் பண்ணணும், முடிவெடுக்க வேண்டியது நான், நீ அல்ல. குர்ஆன் வசனம் இறங்கிடுது, லைஸ லக மினல் அம்ரி ஷை, உனக்கு அந்த அதிகாரம் தரப்படவில்லை. யதூபாலை வாதிபஹும், அவர்களை அல்லாஹ் தண்டிக்கலாம் மன்னிக்கலாம். அது ஏன் இஸ்லாம்? நீ வாயமூடு அப்படின்ட்டான். கற்பனை கெட்டலையே, கொடூரமா அக்கிரமம் பண்ணிருக்க, அதை பத்தி நீ பேசாத, நான் பார்த்துக்கிறேன், அது எனக்கு தெரியும். அப்படி சொன்ன அல்லாத இப்படி சொல்றான். சோதனைகள் வரும், கெட்ட வார்த்தைகள் கேட்பார்கள், உங்களை வீட்டை விட்டு துரத்துவாங்க. அப்படி செஞ்ச போறோமா நீங்க போர் செய்யாம இருக்க போறீங்க? ஓ வீடு ஒருத்த வெட்ட வந்தானா அவனை நீங்க வெட்டா இந்திய அரசியல் சட்டப்படி குற்றம் இல்லை. அதான உண்மை. ஏன் வீட்டுக்கு ஒரு நுழைஞ்சாங்க, கத்தி எடுத்து குத்த வர்றான், நான் தடுத்து கத்தி அவனை கொண்டுட்டேன், இது நிரூபிக்கப்படுது. என்னை வெட்டவன் தான், நான் வெட்டி கொன்றேன், குற்றம் இல்லை. என்னை தற்காப்புக்காக தன் உயிரை காத்துக் கொள்வதற்காக ஒருவர் வெட்டிக் கொள்வது உலக நியதிப்படி குற்றமில்லை என்பது உலக சட்டம். திருமண குர்ஆன் அப்படித்தான் சொல்லுது. இஸ்லாத்திலே சட்டம் தப்பு கிடையாது, நியாயம் தானே. அப்படி சொல்றான் அல்லாஹ். அதுக்கு அடுத்து பாருங்க, அவளை தௌதுன்ன ஃபீ மில்லத்தினா, இந்த அகம்பாவத்தினுடைய உச்சத்தை பத்தி நிறைய குர்ஆன் இருக்கு. இதுல கேள்விப்பட்டு தெரியல. காலல் மலவுள்ள ஸ்தக்பரு, அகம்பாவம் கொண்ட தலைவர்கள் சொன்னார்கள். அகம்பாவம் கொண்ட தலைவர்கள், லீடரா இருப்பான்ல, எந்த கட்சியா இருந்தாலும் ஒரு லீடர் 4 பேர் உட்கார்ந்து இருப்பான். அவன் சொன்னா தௌதுன்ன ஃபீ மில்லத்தினா, பழைய மார்க்கத்துக்கு திரும்பி வாமா. குர்ஆன்ல இருக்குது. இங்க ஒரு கிரிப்பையும் சொல்லிட்டு வந்தானே தமிழ்நாட்டுல, பழைய மார்க்கத்துக்கு வாங்க முஸ்லீம்கள்லாம் முட்டாப்பையா. இவன் அன்னைக்குள்ள அபூஜஹல் சொல்லியிருக்கான். அப்படி இது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் ஷுஐப் வந்தாங்கல்ல, அவங்க என்ன சொல்லியிருக்கான்? காலல் மலவுல்லதீன ஸ்தக்பரு, அகம்பாவம் கொண்ட பிரமுகர்கள் கூறினார்கள், அவளை தௌதுன்ன ஃபீ மில்லத்தினா, நம்ம மார்க்கத்துக்கு வா, இன்னும் காபிர் பத்து தக்புரூன், நீ காபிராவப்பா, காபிராயிட்டா உண்டு அப்படி சொல்லுவான். நம்ம சவா குர்ஆன்ல அப்படி இருக்கு. பத்துலோ தக்புரூன், நீங்கள் காபிராக வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அப்ப நீங்கள் காபிராகி விட்டார், நம்ம உண்டு, நானும் ஜலைய விடுங்க, நீதி ஜலைய விடுங்க,
அப்புறம் இந்த பிரிவேடு இருக்கு, அங்க மைனாரிட்டி மெஜாரிட்டி இல்ல, அப்ப எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருவான். அதுக்கடுத்து சொல்லலாம் வல்லன் தல்லா அன்கல் யஹூத சாரா, முகம்மதே உன்னை அவர்கள் திருப்தி கொள்ள மாட்டார்கள். யாரு? யூத கிறிஸ்தவர்கள் தான் சொல்றான். வல்லன் தல்லா அன்கல் யஹூத வன்னசாரா, யூதர்கள் கிறிஸ்தவர்களும் உன்னை திருப்தி கொள்ள மாட்டார்கள். ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும், உங்க மார்க்கப்படி நான் நடக்கேன், நான் ஒரு யூதன் போ. ஓகேம்மா, தெரியுமா உங்களுக்கு? அப்படியே குரான் 2-3 வசனம் இருக்கு. இன்னொரு இடத்துல பலா இசாவுன இப்பாத்திர ஹத்தா எருதுக்கும் அந்தீரிக்கும், உங்கள் மார்க்கத்தை விட்டொழித்து விட்டால் திருப்தி கொள்வார்கள். பச்சையரை சொல்லணும், அல்லாம் இல்ல குல்லாம் இல்ல, நான் ஒரு இந்து சூப்பர் பாய் என்று அணைஞ்சு கட்டிடுவோம். தெரியுமா? குரான்ல இருக்கு. அப்படி அல்லாம் இல்ல ஒண்ணும் இல்ல, நீங்க சொல்லக்கூடிய சிலை வணங்குறேன் பிள்ளையாரப்பனை முருகா அப்படி சொல்லிட்டா, இதுதான பாய் நம்மளுக்குள்ள வேணும், வேற எதுவும் பாய் வாங்கம்மா. நடக்கிற காரியம் அது. உயிர் போனாலும் சொல்லுவோமா? இஸ்லாம் என்பது அரபு நாட்டிலிருந்து இறங்கியது தானே. இப்ப புதுசா ஒரு கிளம்பியிருக்கான். ஒரு 4 வருஷமா சொல்றாங்க குரான் எங்க இறங்கிச்சு? அரபு நாட்டில் இறங்கிச்சு. இறங்கட்டும். பெட்ரோல் எங்க இருந்து இறங்குது? அடிக்கிருக்காது ஒரு பாயிண்ட். அது சரியா தப்பான்னு பாடுறான். நியாயமா அநியாயமா, நீதியா நேர்மையா உண்மையா பொய்யா பாரு. எங்க இருந்து இறங்கினா இந்த இஸ்லாம் எப்படி ஒரு விஷயத்தை சொல்லுது? ஒரு இடத்துல சொல்றான், ஒலா ஐஜிதுமன்னக்கும் ஷனான கோமிதா அல்லா தாதிலி அத்ருஹா அக்ரபுல் தக்வாங்கறான். இது ஒரு அருமையான அந்த நீதியை சொல்வதற்கு இதை விட அழகா சொல்ல முடியாது. எப்படின்னா, ஒரு மனிதனின் மீது ஒரு கூட்டத்தின் மீது இருக்கக்கூடிய விருப்பு உங்களை அநீதி செய்ய தூண்ட வேண்டாம் அப்படின்னா விளங்குதா? உதாரணமா, பாபர் மசூதி யாருடைய தலைமையில் இடித்துக் கொண்டு நொறுக்கப்பட்டது? அத்வானி தலைமையில் நொறுக்கப்பட்டுச்சு. அப்படி வச்சுக்குவோம். அத்வானி தலைமையில் நொறுக்கப்பட்டுச்சு. உலகமே பார்த்து கொண்டிருந்தது நொறுக்கப்படும் பொழுது. தூமா அடிச்சு நொறுக்கிட்டு இருந்தான் பாபர் மசூதியை. ஒன்னொன்னா காட்டினான். அந்த பாபர் மசூதி இடிக்கப்படும் போது நாட்டின் பிரதமர் எவனே தெரியாது. அது எல்லாம் முடிச்ச பிறகு மெதுவா வந்தான் நரசிம்மராவ். பிஜேபி இந்த நாட்டிற்கு துரோகம் செய்து விட்டது. அத்வானி சொன்னா, நாங்க துரோகம் செய்யலடா, நீ தானே துரோகம் செஞ்ச. நாங்க இடிக்கும் எழுதி பாதுகாப்பு தடை பண்ணியா? ஒன்னதான் மக்கள் நம்ம ஆட்சியில் இருக்கிறவன இப்படிலாம் சொன்னான். இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு. பாபர் மசூதி இடிச்சு நொறுக்கப்பட்டது. நொறுக்கப்பட்ட உடனே என்ன ஆச்சுன்னு சொன்னா, அது வரைக்கும் இந்த நீதியை பத்தி நான் சொன்னல, நீதியின் உச்சம். இப்ப உதாரணத்துக்கு நான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கான்னு வச்சுக்கோங்க. சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம், அதுக்கு மேல ஒரு கோர்ட் இந்தியாவில் கிடையாது. உச்ச நீதிமன்றத்துல ஜட்ஜா நான் இருக்கேன் அப்படி வச்சுக்குவோம், ஒரு பேச்சுக்கு தான். அப்படி இருக்கும் பொழுது அத்வானி மீது ஒரு குற்றச்சாட்டு, அத்வானி அந்த முரளி மனோகர் ஜோஷி இவங்க மேல எல்லாம் குற்றச்சாட்டு வருது. எந்த குற்றச்சாட்டுனா, ஒரு பொம்பளைய கைப்பிடிச்சு வந்துட்டான்னு கேஸ் வருது. எனக்கு என்ன கோபம் வந்துட்டானா தூக்கி உள்ள வரும். அவன் செஞ்சிருப்பான். அப்படிதான் எனக்கு தோணும். எந்த ஒரு முஸ்லீம் ஜட்ஜாக இருந்தாலும் இவன் செஞ்சிருப்பான். பள்ளிவாசல் இருக்கான்ல, இவன் மாதிரி திருட்டு போய் எவன் இருக்க முடியும்? அவங்கள 10 கேஸ் சேர்த்து உள்ள ஓடு என்று நீங்கள் தீர்ப்பு சொல்லாதீர்கள் இஸ்லாம். தெரியுமா? ஏன்? அவன் பள்ளிவாசல் இடிச்சா என்ற கோபம் உனக்கு இருந்தாலும் சரி, எந்த விஷயத்தில் அவனுக்கு கேஸ் வந்ததோ அதில் அவன்கிட்ட நீதி இருக்கா இல்லையான்னு பாரு. பொம்பளை கேட்டு அதுக்கு ஆதாரம் இருக்கா, சாட்சி இருக்கா, திருநாங்கரியா, அதுக்கு என்ன குற்றச்சாட்டு ஒண்ணு இல்லையா, பண்ணுது கைது உள்ள போ அப்படி சொல்றது இஸ்லாம். மனித இயல்பு அதுதான். ஏற்கனவே பயங்கர தப்பு செஞ்ச ஏற்கனவே 1 லட்சம் ரூபாய் அடிச்சுட்டு போயிட்டான், ஒரு 10,000 ரூபாய் காணும் அப்படி வச்சுக்கோ, அவன் தான் எடுத்திருப்பான். இப்படி முஸ்லீம் பேசக்கூடாதாமா. 10,000 ரூபாய் எடுத்து வைக்க ஆதாரம் இருக்கா? 1 லட்சத்தை அடிச்சே கன்ஃபார்ம், அதுக்கு தண்டனை கொடுத்தாச்சு அல்ல கொடுக்கல, முடிஞ்சு வச்சு. இப்ப 10,000 போச்சு இல்ல, அவன் தான். அப்படி பேசாத. ஒருவன் மீது இருக்கக்கூடிய கோப பொண்ணை நீதி தவற செய்ய வேண்டாம். எப்படி ஒரு வசனம் பாருங்க குர்ஆன்ல எப்படி சொல்றான், இலை மைதியக்கும் அவசரத்தை பிஸ்ஸு ஓத்துற தக்குறோம். இதுல இன்னொரு வசனம் இருக்கு, இது நம்மளுக்கு சேர்த்து வச்சுக்கலாம். லான்கும் அஷத் ரஹபத்தும் ஃபீ சுதூரிஹிம் மினல்லாஹ் ذلك بأنهم قوم لا يفقهون. முஹம்மதே, அவர்கள் அல்லாஹ்வை விட உன்னை பார்த்துதான் பயப்படுகிறார்கள் அப்படி சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல. மக்கா அஹ்லக்கிதாபெல்லாம் இருந்தாலும் வேதம் கொடுக்கப்பட்டவன் முஸ்லிம்கள், இவங்க எல்லாம் அல்லாஹ்க்கு பயப்படல, முகமதை பார்த்து பயந்தா. ஏன்னா ஆட்சியாளர் ஆயிட்டாரு. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாருக்கும் கிளி ஆயிடுச்சு. என்னடா இப்படி ஆட்சிக்கு வந்துட்டாரு. இந்துக்களே நல்லா சந்தோஷப்பட்டான்.
இந்துக்கள்லாம் காப்பி இல்லை. காப்பில நல்லவன் சந்தோஷம். எப்படி முகமது ஆட்சிக்கு வந்தாரு, இந்த அக்கிரமம் நடக்காது, தொலைச்சு கட்டிடுவாரு, அநியாயம் நடக்காது, வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். அந்த ஐக்கிய பின்னாலும் கிளியாரு. ஆஹா, அவர் என்ன சொன்னாலும் கேட்கிற கூட்டம்லாம் வந்திருக்கு பின்னால. யாருக்கும் அஷத் ரஹபத்தம் பீசு தெரியும். அல்லாஹ் பயப்பட மாட்டான். இந்த வேதம் கொடுக்கப்பட்டவன் ரசூலுல்லாஹ் பயப்படுறான். எவ்வளவு பெரிய கூட்டம் அவர் பின்னால இருக்கு. ஏன்னா இந்த புத்தி, இந்த அரசியல்வாதி, வேலை கொடுக்கப்பட்டவன், பிஜேபி எல்லா பேரும் கூட்டத்துக்கு தான் பயப்படுவான். அதுதான் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வேற காரணமே இல்லை. ஒரு சாதாரண மீட்டிங் போறேன்னா நாங்க 2 பேரும் போறோம், என்ன மீட்டிங், ஆனா போயா போயா அப்படின்ட்டுருவான். தவி ஜமாத்துல அப்படியே பாய் உட்காருங்க பாய். ஏன் ஒரு 1000 பேர் கூடிடுவான், மொத்தமா டக்குன்னு 5000 பேர் கூடிடுவான். ஒரு இந்த உலகத்துல எவ்வளவு நீதிகள் நாசமா போவதற்கு சாம்பிள் என்ன தெரியுமா? வக்கீல்கள் ஆர்ப்பாட்டம். அது மாதிரி உலகத்துல ஒரு மரத்துல எதுவுமே கிடையாது. வக்கீல்கள் ஆர்ப்பாட்டம் எவ்வளவு பைத்தியக்காரத்தனம். என்ன ஆர்ப்பாட்டம்? வக்கீல்களுக்கே சட்டத்தின் மீது நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். கேஸ் போட்டா கூட ஃபேஸ் பண்ணிக்கலாம். வக்கீல்களுக்கு சட்டத்தின் மீது நம்பிக்கை எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது. ஒரு போலீஸ்காரன் அனுப்பி போன ஒரு வக்கீல ரோட்ல வைங்களேன், என்ன நடக்கு, கேஸ் நடக்கு. கேஸ் போட்டா அது என்ன ஆகும்? ஒரு 10 வருஷம் இருக்கும். சேம நாள் ஆயிரம் அந்த கேஸ் தீர்ப்பாகும். அதனால வக்கீல்கள் மொத்தம் வக்கீல்கள் ஆர்ப்பாட்டம். அப்புறம் தீர்ப்பு உடனே கிடைக்கும். அப்ப கூட்டம் தான் மனிதனை என்ன செய்யும்? பயம். அரசியல் தானே இருக்கான். இந்த இடத்துல ராமத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட் வரணும்னு வச்சுக்கிடுங்களேன். பஸ் ஸ்டாண்ட் வரணும்னா என்ன, சின்ன பிரச்சனை, தண்ணி வரல, ஒரு 500 பேர் ஓட்டம் அடிச்சா போதும், தண்ணி வந்துடும். ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் வேணும், 5000 பேர் வரணும். இப்படியே ஆளுக்கு ஒரு 5000, 5 லட்சம் பேர் கூடுங்க, ஸ்டாலின் வந்துருவாரு. 5 லட்சம் ஸ்டாலின் முதலமைச்சர் வர சொல்லியா, கலெக்டர் வந்து அப்பெல்லாம் வரமாட்டாங்க, வந்தா தான் போவோம், பிளேட்ல வந்துருவார்ல ஸ்டாலின், 1 மணி நேரத்துல சேர்ந்துருவாரு. 50 லட்சம் ஜனங்க, 50 லட்சம் ஒரு கோரிக்கை, மோடியே வந்துருவாரு. கியாஜி கியா ஹே, என்ன விஷயம் வந்துடும் தெரியுமா? ஏன் கூட்டம், கூட்டத்தை பார்த்து 5 நடுக்கக்கூடிய மூடர்கள் அவர்கள். அப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யானும் கௌமுல்லா யஃபஹூன், யானும் கௌமுல்லா அறிவற்றவர்கள். கூட்டத்துக்கு பயப்படுவான், நீதிக்கு பயப்பட மாட்டான், உண்மைக்கு பயப்பட மாட்டான். இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது உலகத்தில் இப்படிதான் இருக்கும். ஒவ்வொரு வசனமா சொன்ன நிறைய வசனங்கள் இருக்கு சொல்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த விஷயம் ரொம்ப நீண்ட விஷயம். ஒவ்வொரு எந்த வசனத்தை சொல்வது எந்த வசனத்தை விடுவதுனே தெரியல. அவ்வளவு விஷயங்கள் இதுல இருக்கு. ஏதாவது ஒரு துரோகம் செய்து கொண்டுதான் இருப்பான் உலக அளவில். அமெரிக்காவும் சரி, இஸ்ரேலும் சரி, இன்னும் சொல்ல போனால் இப்ப நடந்தது. எப்படி ஒப்பந்தம் இருக்க முடியும் அப்படி கேட்கிறான் அல்லாஹ். ஒப்பந்தம் முடிவுகிறான அந்த ஒப்பந்தம் எப்படி இருக்க முடியும்? உங்களை அவர்கள் ஜெயித்து விட்டால் ஒப்பந்தத்தை கண்டுகொள்ள மாட்டார்கள். தோற்றுவங்கிற பயத்துல ஒப்பந்தம் பேசுவதற்கு தெரியுமா உங்களுக்கு? இஸ்ரேல் அடிக்கு மேல அடி போட்டோன்னு தோத்தாலும் தோத்துருவோம், நம்மளுக்குள்ள இருக்கு சண்டை பேச்சுவார்த்தை, அப்படிதான் வருவோம். நம்ம பச்சைய குரான்ல இருக்கு, கைபோ நீ ஏதோ இல்லமலா இம்மத்தன், உங்கள் உறவுகளை உடன்படிக்கையை கண்டுகொள்ள மாட்டார்கள். ஜெயித்தா தோத்தா, ஆமா என்ன இருந்தாலும் ஒரு ஒப்பந்தம் இருக்குல்ல. உலகத்திலே கேவலப்பட்ட ஒரு சபை இருக்குன்னா அது ஐநா சபை தான். ஐநா சபைனா என்னன்னு யாருக்குமே பெருசா தெரியாது. ஒரு ஐநா சபை ஒரு நாட்டுக்கு நாடு சண்டை இல்லாம ஆக்க முடியலாம். எதுக்கு ஐநா சபை? அதுல வீட்டோ போகிற, அது அதோட குழப்பம். வீட்டை போறதா கேள்விப்பட்டிருக்கா? வீட்டை போக 1000 நாடுகள் சேர்ந்து ஒரு முடிவெடுத்தால் கூட அமெரிக்கா எனக்கு பிடிக்கலன்னா செல்ல எடுபடாதம்மா. வீட்டை போற 5 நாட்டுக்கு இருக்காமா, 4 நாடு ஓகே பண்ணியாச்சு, ஒரு நாடு வேண்டாம். இது என்ன வீட்டை போற? கேவலப்பட்ட பவர் இது. அடே நீதியா அநீதியான்னு பார்க்க மாட்டாங்க. பவர் அதுல என்ன பவர் வேண்டிக்கிறக்கு? இந்த சில இடங்கள்ல தலைவர் என்ன சொல்ல, தலைவர் பார்ப்பான், யார் இருந்தாலும் தலைவராக, தலைவருக்கு தலைவர் நான் தம்மா. அந்த கேஸ் அமெரிக்கா, அந்த கேஸ் தான். நீ தலைவராக இருந்துக்க, நீ செயலாளர், ஆனா எங்களை தான் கேட்கணும். அப்படி கிரிக்கெட் இருக்கான். ஒவ்வொரு கிளையில இருப்பான், ஒவ்வொரு மாவட்டத்தில் இருப்பான், எல்லா ஜமாத்திலையும் நான் சொல்றேன், நீ தான் தலைவர், ஆனா எங்களை தான் கேட்கணும்.
ஏன் சொல்ல அது கேட்கலாம் தூக்கிடுவான். அந்த கிரிக்கெட்ல நிறைய இருக்கான். அதேதான் அமெரிக்கா. அமெரிக்காவின் வேட்டையினால யார்? இஸ்ரேலு. இது ஈரான். ஈரான் நல்லவங்களா கெட்டவங்களாங்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும், நீதி யார் பக்கம் இருக்கட்டும் பார்க்க போறோம். ஈரான்ல ஈமான் இருக்கா? அது நமக்கு தேவையில்லை. அட ராமசாமிக்கு ஒரு டேவிடுக்கு இந்த நீதியாச்சு இருக்கு, அப்படி பாரு. அப்படி சொல்லுது இஸ்லாம். துரோகம் நடந்து கொண்டிருக்கும் அதுபார், புறமிதுகிட்டு ஓடாதீர்கள். எல்லாம் ஒரு சாபாக்கள் சொல்றான். அதுபார், சண்டைக்கு போ, அவன் ஓடணும் அப்படிங்கிறது குரான். இப்படி இருக்கு. இதெல்லாம் அக்கிரமத்தை எதிர்த்து நடப்பது. அநியாயத்துக்கு சண்டை பிடிக்க சொல்லல. பள்ளிவாசல் இருக்க வர்றான், வச்சு பாருங்க வேண்டியதான். பள்ளிவாசல் இருப்பியாடா, வாழ பார்க்கலாம், வச்சு பாரு. ஆயிரக்கணக்கான திறமை பள்ளிவாசல் என்ன ஒரு புள்ள கூட முடியாது, வச்சு பாரு. அப்படி சொல்லுது இஸ்லாம். சாவுதே எப்படி வருவாங்க? எத்தனை வயதுல சாவு வருது? சமயத்தில் ஒரு ஆக்சிடென்ட் ரயில் அடித்தது 3 கொலை செத்துவே இல்லையா? நாளை என் பிள்ளைக்கு வராதா, உங்க பிள்ளைக்கு வராதா தெரியாது. மரணம் எப்படி வருமே? நீங்கள் இரும்பு கோட்டையில் இருந்தாலும் சரி, ஐரமாத்துக்கும் இதுரைக்கும் செய்யதா, இரும்பு கோட்டைக்கு இருந்தாலும் சரி, சாக வேண்டும், செத்துதான் தீர வேண்டும். காரணம் உன்னுடைய சாவே சோதனை தான். மரணமே சோதனை தான். வாழ்வும் மரணமும் சோதனைக்காகத்தான் என்றெல்லாம் திருமண குரான் சொல்கிறது. வலா தஸாலு, அது மட்டுமல்ல, வலா தஹீனு வலா தஹஸனு வஅன்தும் ஆலோனையும் கொண்டு கவலை கொள்ளாதீர்கள், தைரியம் இழக்காதீர்கள். நீங்கள் ஜெயித்து விடலாம். உங்களுக்கு ஈமான் இருக்குமானால், அதான் டிமாண்ட். அல்லாஹ்வின் நம்பிக்கை இருக்குமானால், உன்ட நம்பிக்கை ஒழுங்கா இல்லையே, ஏன் மாபெரும் மசூதி இருக்குமா அல்லாஹ் பார்த்துட்டு ஏகரா போட்டி போட்ட அப்படி கேட்ட, நீ ஏன் போட்டி போடுற? தொலை நடத்திட்டு பசுபாடு இல்லை, வருஷ கணக்கில் பூட்டி போடுவான். பூட்டி போட்டு அவன் துறக்கிற அனுமதி நடத்த இல்லை. உன்னத்தில் மைனஸ் அது. நான் எவருக்கும் மல்லல்ல இது அத்தனைத்தும், நீ சரியாக இருக்கும் பட்சத்தில் உன்னை எவனும் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற நல்லா போறாங்க. உன்ட ஒழுக்கம் இல்லையே, உன்ட ஸ்ட்ராங் இல்லையே, உன்ட நீதி இல்லையே, உயிரை கொடுக்க தயாரா இல்லையே. இன்னும் சூரத்தின் விலை என்ன யோசிச்சு பாருங்க. சொர்க்கத்துக்கு ரேட்டு என்ன? ரேட்டு உன்னுடைய உயிர் அப்படிங்கிறான். உலகத்துல எல்லாத்துக்கும் ரேட்டு இருக்கு இல்லைங்க, உயிருக்கு ரேட்டு கிடையாது. 1000 கோடி ரூபாய் தந்தா என் உயிரை தருவானா? எவனும் தரமாட்டான். என் உயிரை தந்துட்டு அது 1000 கூட யாருவாங்க? சாத்தியம் இல்ல. உயிருக்கு ரேட்டு கிடையாது, உயிரே ரேட்டாகும் சொர்க்கத்துக்கு. என்ன ஒரு வசனத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உன்னுடைய சோனத்திற்கு விலை உன்னுடைய சொத்தும் உன்னுடைய உயிரும் தான். வைந்தல்லாஹி மக்ரூஹும் வைன்கார மக்ரூஹும் லிதஸுல மின்ஹுல் ஜிபால், மலையை தூக்கி, அதாவது மலையை பிளர்த்துக் கொண்டு வரட்டுமே. சூழ்ச்சி எப்படி சொல்றான் பாருங்க. என்னமோ அணுகுண்ட பேசிட்டு நடக்க. இந்த அணுகுண்டு சமாச்சாரத்தை அது நீண்ட சப்ஜெக்ட். அது நான் தான் அணுகுண்டு தயாரிப்பேன், நீ தயாரிக்க கூடாது. உலகத்துல அக்கறை இதுக்கு மேல என்ன இருக்கு? ஏன் இஷ்டம்டா நீ நாளைக்கு ஏண்டது? அல்லாஹ் சொன்னா வாய்ப்பிலகும் மசத்தாத்தின் கூவத்தி, உங்களுக்கு இயன்ற அளவு உங்களுடைய போர் தளவாடங்களுடைய உறுதியாக்கி கொள்ளுங்கள். போர் தளவாடம் இருக்குல்ல, அது அதிகம் சேமித்துக் கொள்ளுன்றான். லேசா இருக்காத, இது போறோம்னு நினைக்காத. எந்த அளவுக்கு உச்சமா தயாரிக்குமோ தயாரித்துக் கொள்ளுங்கள். அது அவன் நாட்டுடைய உரிமை. ஏன் நாட்டுக்குள்ள நீ என்ன முக்கியம் நினைக்கிற? இப்ப ஏற்கனவே சர்ச்சு சொன்னார, லக்கும் நீனுக்கும் வழியதி, உங்கள் வழி உங்களுக்கு, எனது வழி எனக்கு. என் நாட்டுல ஏன் இஷ்டப்பட்டு இருப்பேன்? அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கு எங்க பட்டவே கேட்கணும்? இந்த அணுகுண்டு பிரச்சனை இருக்க, ஒரு 10-20 அணுகுண்டு போட்டா போதும், எல்லாமே பஸ்மம் ஆயிடும். அப்படிதான் நடக்கும். என்ன பாருங்க, எவனால் ஒரு மன்னனுக்கு கிறுக்கு பிடிக்க போகுது, எப்ப கிறுக்குன்னு தெரியாது. ஆமா, இப்ப பெரும்பாலும் ஆட்சியெல்லாம் கிறுக்கு மேல இருக்கான். பேச்ச பாருங்க, எவனுக்காக ஒரு பில்லியன்டான பேச்சிருக்கான். அரை நியூஸ் பேசணும் தெரியுமா? அரை நியூஸ் அது மாதிரி பேசுறான். மன்னரா இருக்கான். சொன்னாங்க 23ஆம் புலிக்கு ஒரு இருக்கேன், அப்படி இருந்திருக்கான். உண்மையிலே அப்படி ஆண்டாக இருக்கான். ஒரு 10 நிமிஷம் பேச்ச கேட்க முடியாது, அருவருப்பா இருக்கு. எவனால் ஒருவர் கிறுக்கு பிடிக்க போகுது, 4 பேருக்கு அனுகூட்ட போறான், உலகமே நாசமாயிரும். இது நான் சொல்லல, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். எப்படி கேட்கலாம்? வரவுலா தஃபல்லாஹின்னாஸ் பால்ஹும் பாலி லஃபஸலத்தில் அருள். அல்லாஹ் சிலரை கொண்டு சிலரை தடுத்துக் கொண்டிருக்கிறான். சிலரை வச்சு சிலரை தடுக்கிறான். அப்படின்னா என்ன? ஈரான் குண்ட போட்டான், பச்சையா சொல்றான். இஸ்ரேல் குண்ட வீசலாம், ஈரான் குண்ட வீசலாம், திருப்பி இஸ்ரேல் வீச போறான். உடனே ரஷ்யாக்காரன் நான் வீசுவேன்.
வடகொரியா நான் விஷயம், அமெரிக்கா வீசா தான், இவன் அடிச்சா அவன் வந்துடுவான், அவன் அடிச்சா இவன் வந்துடுவான், இப்படி சொல்ல முடியல. இதுதான் குர்ஆன்ல இருக்கு. சிலரை வைத்து சிலரை தடுக்காவிட்டால் உலகம் பலால் அவன் இருக்கு. அல்லாஹ் எப்படி தடுக்காவிட்டால் உலகத்தில் அல்லாஹின் பள்ளி இருக்காது, ஆலயங்கள் இருக்காது, கோவில் இருக்காது, மதங்களும் இருக்காது. எல்லா ஆலயங்களும் மதம் பள்ளியும் தூள் தூளாக போய் இருக்கும். சிலதை வைத்து சிலதை தடுக்கலாம். தெரியுமா உங்களுக்கு? காபத்துல்லா கொண்டு போறோம் வந்தாங்க, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவான், போட மாட்டான். வளைகுடா நாசம் ஒண்ணு சேர்ந்தா உலகம் நாசமா போயிடும். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய பிளான்கிறான். இன்னும் சொல்ல போனா சில விஷயத்தை சொல்ல முடியாது, சொன்னா ஏற்பாடு வழங்கிக்குவான். சிலரை வச்சு சிலரை தடுக்கலாம். அப்படி இல்லைன்னா முஸ்லீம்களை நிம்மதியா இருக்க முடியாது. முஸ்லிம்கள் ஓட்டுக்காக அவனை ஏற்கிறான் 4 பேர், இவன் 4 பேர் ஏற்கிறான், ஓட்டு போயிருந்தா அப்படியே தடுக்கப்பட்டு கொண்டு வைக்கிறது. அவர்கள் மலையை பியர்க்கும், மலையே பேட்டுக் கொண்டு வரப்பான். அணுகுண்டு அணுகுண்டு இமயமலை தூக்கிட்டு வர்றான், ஒருங்க மேற்கு நோக்கி மலையை தூக்கிட்டு வர்றான், அல்பாட்டில் உகமலையை தூக்கிட்டு வர்றான். இப்படி மலைகளை தூக்கி கொண்டு வந்தாலும் சரி, அதனுடைய கண்ட்ரோல் அல்லாஹ்விடத்தில் தான். அப்புறம் என்ன அணுகுண்டு மண்ணாங்கிட்டு வேண்டி கிடக்கு. அணுகுண்டு வீசப்பட்டு நாம் பிழைக்கவும் செய்யலாம், இத்தனோண்டு குரானால சாகவும் செய்யலாம். எதனால நடக்கும் உலகத்தில். அதனால சிலையை கொண்டு சிலையை தடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்கள் மலையை நகர்த்தக்கூடிய சூழ்ச்சி செய்தாலும் சரி, அந்த சூழ்ச்சியினுடைய அந்த சூழ்ச்சி ஜெயிக்குமா தோக்குமா அல்லாட்ட இருக்கு. மக்கள் செய்யும் இல்லாதியாலி கெட்டவரின் சூழ்ச்சி கெட்டவரை தாக்கும், கவலை வேண்டாம் அப்படிங்கிறான். கவலைப்படாதீர்கள், தைரியம் இழக்காதீர்கள். ஏன் வீணா குழம்புற, ஏன் வீணா அலட்டிக்கிற? நம்பிக்கை மட்டும் ஸ்ட்ராங்கா வைக்கிறான். உனக்கு சரியான ஈமான் இருக்குமானால் உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அல்லாஹ் காப்பான இன்னமா பகைக்குமரா வசிக்கும். துரோகம் செய்யாதீர்கள். அநியாயம் செய்தால் அது உன்னைத்தான் தாக்கும், துரோகம் செய்தால் உன்னைத்தான் தாக்கும், சூழ்ச்சி வந்தால் உன்னைத்தான் தாக்கும். கெட்டவரின் சூழ்ச்சி கெட்டவரை தாக்கும், அதை பற்றி கவலைப்படாதீர்கள் சொல்லி அல்லாஹ் உலக முஸ்லிம்கள் எல்லோருக்கும் சொல்லக்கூடிய மருந்து குர்ஆன்ல. இன்னும் சொல்ல போனா நிறைய வசனங்கள் அப்படியே நிறைய வசனங்கள் நம்மளுக்கு என்னன்னு சொன்னா, அதாவது பூஸ்டர் சொல்லுவாங்கல்ல, பூஸ்டர் தென் ஊட்டக்கூடிய உத்வேகம் ஊட்டக்கூடிய பூஸ்டர் வசனங்கள் நிறைய இருக்கு. நெய்யுசிபரா இல்லாம கத்தமுல்லா. இது என்ன அர்த்தம்? அல்லாஹ் நாடினாரை தவிர என் மீது ஒரு அணு கூட டச் பண்ணாது, முடிஞ்சது. அணுகுண்டு என்ன? அணு இத்தனை கண்ணுக்கு தெரியாது அணு கூட என்கிட்ட வராது. அது அல்லாஹ் நாட வேண்டும். நாம சுவிட்ச் போட்டாலும் அல்லாஹ் அதை ஓகே பண்ணிடும். ஆனால் ரிமோட் எல்லாம் அல்லாஹ்வுடைய கையில் இருக்க என்ற நம்பிக்கை. நீங்கள் நீதியாக நடந்தவர்கள், நீங்கள் நேர்மையாக நடங்கள். அதனால கவலை வேண்டாம். அல்லாஹ்வுடைய தோசை நிறைய குர்ஆன் வசனம் இருக்கு. ஃபன் சுன்னாலோ கமில் காஃபிரின், ஃபன் சுன்னாலோ கமில் அக்கிரமக்காரருக்கு எதிராக உதவி செய்தாக ரப்பே. இந்த அக்கிரம அணிக்கு எங்க துஆ கேளுங்க. நீ பாதுகாப்புத்தா ரப்பே என்று கேளுங்கள். எங்களுடைய ஈமானை உறுதியாக்கித்தா என்று கேளுங்கள். அசந்து நொந்து நொம்பலப்பட்டு மூலையில் உட்கார்ந்துடாதங்கிறான், பயந்து ஓடிடாதங்கிறான். அதுபோல நீதியை நிலைநாட்டக்கூடிய, அநியாயத்தை எதிர்க்கக்கூடிய உணவை, அந்த உணர்வை ரப்புல் ஆலமீன் தருவானா என்று சொல்லி முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.